இடியாப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து 1 கிலோ மாவு வந்து அரைச்சிருந்தேன். அது வந்து ஒய்ஆர்எஸ் ₹76க்கு வாங்கினேன். இது வந்து ₹58 அரிசி பொன்னி ரா ரைஸ் இது. இது வந்து 2 பாத்திரத்தில் நான் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு 1 ஹவர் டெரஸில் காய வச்சுட்டு மூடி போட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நெஹல்லையே வீட்டில் ஃபேனில் காய வச்சேன். நல்லா ஈரம் போயிட்டோன்னதுக்கப்புறம் தான் மிஷினில் கொடுத்து அரைச்சேன். மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னே ரொம்ப ஹீட்டு மாவு கட்டி கட்டியாக இருந்துச்சு. அப்படியே விட்டு அந்த ஈரத்துலேயே கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஜலிச்சு ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். சால்ட் சேர்த்துட்டேன். மாவு வந்து 270 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம். மாவு கொஞ்சம் அதிகமாகும், டபுள் தி சைஸ், கொஞ்சம் ஸ்வெல் ஆகும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுற தண்ணியிலே மாவு மொத்தமாக கம்பைன் பண்ண ட்ரை பண்ணணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உடஞ்சி போகும். அதே மாதிரி ரொம்ப மாவில் தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். இது வந்து நல்லா சாஃப்டாக அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தேங்காய் பாலில் ஊற்றி சாப்பிட போது உடஞ்சி போகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் குவான்டிட்டி அதிகமாக அரைச்சிருக்கேன். காரணம் என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் அரைச்சது சீக்கிரம் காலியாகிடுச்சு. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபுட் இது.